This is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை எம்டன் இருக்கு. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சம்பந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே, ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்கள் வந்திருக்கும். அதாவது நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணிப்பீங்க. ரொம்ப முக்கியமாக ஆல் இண்டியா கோட்டாவுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமாக அதாவது டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருப்பீங்க. அப்போ எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்டேட் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே வீடியோவாக கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எந்த டீம்டு யூனிவர்சிட்டியில் எவ்வளோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்குது, சார் ஏதாவது ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் உங்களால் ஃபீஸ் வந்து குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, ரொம்ப முக்கியமாக அதாவது ஒரு காலேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை போட்டுட்டு போயிடக்கூடாது. அப்போ அந்த காலேஜில் எதெல்லாம் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம என்ன பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்போ ரொம்ப முக்கியமாக பேரண்ட்ஸோட கன்சர்ன் படி பார்க்கும்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியம். எனக்கு ஃபீஸ் எல்லாம் பிரச்சனை இல்லை சார், எனக்கு காலேஜ் ஒர்த்தாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது வந்து இன்னொரு கேட்டகரி, சரியா? ஆனால் மேக்ஸிமம் 90% ஆஃப் பேரண்ட்ஸோட மைண்ட் செட்டில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். அப்போது ஒரு காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நாங்கள் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்லாம் எல்லா டீம்டு யூனிவர்சிட்டியும் போய் இறங்கி வந்துட்டார். அப்போ நீங்கள் ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரியலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்த்து அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட பேசினா மட்டும்தான் ஒரு காலேஜோட ரியல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா ஒரு காலேஜ் வந்து ஃபீஸ் எவ்வளோப்பான்னு சொல்லி கேட்டிங்கன்னா 23 லட்சம் 21 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் சரியா ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு பக்கம் செப்பரேட்டாக இருக்கட்டும், ஆனால் ஹிடன் ஃபீஸ்ன்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, சரியா? காலேஜில் இருக்க ஸ்டூடெண்ட், அங்கே படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான் அந்த ஹிடன் ஃபீஸை பற்றிலாம் தெரியும். ஓகேவா? அந்த ஃபீட்பேக் வந்து ஒருவேளை உங்களால் வாங்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்லாம் நிறைய பக்கம் படிச்சுட்டு இருக்காங்க, சரியா? அதனால தான் நம்ம வந்து அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லி உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணி இந்த வீடியோ வந்து கொடுத்துருந்தோம். அதை நீங்கள் பார்த்துங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க வேண்டியது அந்த காலேஜ் வந்து எப்போ ஆரம்பித்தாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், சரியா? எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து ரொம்ப முக்கியம். எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துருக்கணும். நம்ம சத்யசாயை வந்து பார்த்துருக்கோம், சரியா? நான் இந்த காலேஜுக்காக நான் இது சொல்லவே வரல, அங்கே என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துங்க. அப்போ எஸ்டாப்ளிஷ்ட் இயர் வந்து ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியா இல்லையா அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. அப்புறம் வந்து டோட்டல் பெட்ஸ் வந்து அங்கே எவ்வளோ இருக்குது, ஏன்னா ஒரு மெடிக்கல் காலேஜில் எவ்வளோ பெட்ஸ் வந்து இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம எல்லா பக்கமே என்ன பண்ணுறோம், அதாவது அவுட் பேஷண்ட்ஸ் வந்து எவ்வளோ பேர் வந்துட்டு போகிறாங்க டெய்லியும், இதை தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோமே தவிர அங்கே இருந்து எவ்வளோ பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பேர் வந்து ரெடி. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய எவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்து வந்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம நாலேஜை கேதர் பண்ணிக்கணும்னு சொல்லி முக்கியமாக மெடிசனுக்கு ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் நாலேஜை நீங்கள் எப்போ கேதர் பண்ணிக்க முடியும்னா அதிகமான பேஷண்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போது தான். அப்போ எந்த இடத்துல அதிகமான பேஷண்ட்ஸ் வராங்க, எவ்வளோ பேருக்கு அந்த பெட் வசதிகள் வந்து இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆனுவல் இன்டேக் எவ்வளோ அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் என்எம்சி அப்ரூவ்டு வந்து இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே எம்பிபிஎஸ் மட்டும்தான் இருக்கா, மற்ற கோர்சஸ் எதுவும் இருக்கா, எம்பிபிஎஸ் இருக்கா, அதுக்கப்புறம் எம்டி இருக்கா, எம்எஸ் இருக்கா, சரியா? அதுக்கப்புறம் மற்ற கோர்சஸ் அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் வந்து இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னாவே, அலைடு ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ் மற்ற கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னாவே மேக்ஸிமம் அந்த காலேஜஸில் லேப் ஃபெசிலிட்டிஸ் சூப்பராக வச்சுருப்பாங்க. அது மாதிரி பில்டிங் மெயின்டெனன்ஸ் வந்து சூப்பராக இருக்கும், சரியா? இது எல்லாமே சும்மா வெறும் மெடிக்கல் காலேஜ் மட்டும் இருந்துச்சு வச்சுங்களேன், அது அந்த காலேஜ் வந்து சரிபட்டு வராது. அதை நீங்கள் என்ன சும்மா புரிஞ்சுக்கணும். நிறைய கோர்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நிறையா முக்கியமாக லேப் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா மெடிசனை பொறுத்த வரைக்கும் லேப் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தான் என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் என்ன பண்ணணும் போடுறதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும், சரியா? இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், சரியா? அதனால் உங்களுக்கு எந்த வித கைட்லைன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் எப்போ வேணாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், நாம் ஹெல்ப் பண்ணலாம். ரொம்ப முக்கியமாக அதர் ஸ்டேட்ஸு இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு உடனே கொடுத்துட்ருப்போம். அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.